கணினி மயமாக்கப்பட்ட இந்த உலகத்திலே மனிதர்கள் நன்மையை அடைய வேண்டும் என்று எதையெல்லாமோ தேடுகிறார்கள். இரவு பகலாக உழைக்கிறார்கள். பல இன்டர்வியூ அட்டன் பண்ணுகிறார்கள். மேலும் மேலும் படிக்கிறார்கள். வெளிநாடு போனால் அதிக சம்பளம் கிடைக்கும் என்று ஓடுகிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவு பெற்றுக்கொள்கிறான் என்று. எந்த ஒரு ஆணும் என் மனைவி எனக்கு கர்த்தர் கொடுத்த இல்லாள், மனையாள், கர்த்தர் கொடுத்த ஈவு, கர்த்தர் எனக்கு நன்மையானதை தந்திருக்கிறார், அவனே வாழத் தெரிந்தவன், அவன் வாழ்க்கை இன்பமாக, சந்தோஷமாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக இருக்கும். மனைவியை நேசிப்பான், உதாசீனப்படுத்தவோ மாட்டான். அவனிடத்தில் ஈகோ என்பதே இருக்காது. என் சரீரம் என்று நினைப்பான். அவள் இச்சைக்காகவும் குழந்தைகளை பெற்று தருகிற மெஷின் அடிமை என்றும் வாழ்ந்தால் நீங்கள் வாழத் தெரியாதவர்கள்தான். ஒவ்வொரு நாளும் சஞ்சலமாக, பாரமாக, நிம்மதி இல்லாமல் தான் கழியும். நல்வாழ்க்கை வாழ படியுங்கள். தன் மனைவியை நன்மை என்று நினைத்தால் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு பழமொழி சொல்வார்கள், ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பார்கள். அதாவது ஊரான் பிள்ளை, அவளை நேசித்து அவளோடு பகிர்ந்து வாழ்ந்தால் உன்னை போல் பாக்கியவான் வேறு யாருமே இல்லை. உலகம் என்கிற நாடக மேடையில் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கேரக்டர் கணவன்தான். கர்த்தர் ரிகார்சல் செய்யாமலே உன்னை நம்பி டைரக்டாக ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார். அவளை நேசித்து அன்பு செலுத்தி கர்த்தர் கொடுத்த பொறுப்பு, கடமை, நன்மையான வாழ்க்கை வாழ்ந்தால் நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து முடிவில் அவர் நியமித்த சம்பளம் உனக்கு வாடாத ஜீவ கிரீடம். கர்த்தர் சந்தோஷமாக அழைப்பார். கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய் மகனே, உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். அன்றுதான் இந்த மனைவியை நன்றாக வைத்திருந்ததற்கு உரிய சம்பளம், தயவு உனக்கு பரலோகத்தில் கிடைக்கும். நீ இன்பமாய் வாழ வேண்டுமென்றால் இந்த உலக வாழ்க்கையிலே உனக்கு கர்த்தர் தந்த மனைவியை சந்தோஷமாக வைத்துக்கொள். ஆமென், அல்லேலூயா.